வணக்கம் and welcome back to Xylem CBSE class 11th and 12th channel. Pasangla, with me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? லைனா வந்து நம்ம டெய்லியும் காடு மலை அப்படிலாம் தாண்டி தாண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு யூனிட்டா போய் ரீச் ஆகிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற 4வது ஜேர்னி, அதாவது 4th டே ஜேர்னி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that is our current electricity. நிறைய பேர்த்துக்கு இந்த யூனிட் கதை மாதிரி கேட்கறதுக்கு ரொம்ப அழகா புரிஞ்சாலும் சரி, ஒர்க் பண்றப்ப நிறைய தப்புகள் வர்றது வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு யூனிட். நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் எப்படி நீட்ல அதிகமோ அதே மாதிரி மார்க் குறைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இந்த யூனிட்ல அதிகமாக இருக்கும். அதை நம்ம எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து இன்னைக்கு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நம்மளோட டெஸ்டினேஷன் என்னது இன்னைக்கு? கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ பசங்களா எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க, பென் அண்ட் பேப்பரோட ரெடியா இருங்க பார்க்கலாம். அண்ட் யாரெல்லாம் இன்னும் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு யோ போடலையோ போட்டுருங்க. பிகாஸ் நீங்கள் இணைந்திருப்பது உங்க ஷோபி மேமோட செஷன், ரைட்? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பசங்களா. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உருவாகக்கூடிய அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் முழுசா உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஓகே, அதனால வாட் யூ பீப்புள் ஹாவ் டு டூ, ஃபுல்லா கிளியரா தெளிவா உட்காந்து பாருங்க. ஒவ்வொரு சம்மும் பாஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்றப்ப 2 ஆன்சரும் மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. அந்த மாதிரிலாம் இந்த செஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட். இன்னைக்கு நம்மளோட 4வது ஜேர்னில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். A cell of EMF E and internal resistance R is connected across a variable external resistance R. The graph of the terminal potential difference V as function of RS. என்ன சொல்லியிருக்காங்க? ரொம்ப சிம்பிள். வசனமே புரியல மேம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் இது ரொம்ப சிம்பிளா அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஒரு செல், அதுக்கப்புறம் அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அது கூட என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு எக்ஸ்டர்னல் வேரியபிள், ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஆர். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஸ்மால் ஆர்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இதை நம்ம இ அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ரைட்? ஸோ இதுக்கு அக்ராஸா என்ன இருக்கும், நம்மளோட பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் விஆர் இருக்கும். கரெக்டா? இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டா, வீக்கும், அதாவது பொட்டென்ஷியலுக்கும் ரெசிஸ்டன்ஸ், எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸுக்கும் இங்க நாங்க நிறைய கிராஃப்ஸ் வச்சிருக்கோம். எந்த கிராஃப் கரெக்டான ரெப்ரசன்டேஷன் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. நம்மளுக்கு வந்த சோதனை. ஆனா இது ஈஸியா சால்வ் பண்ணலாம். கவனிச்சுக்கோங்க. இது எப்படி இருக்கு? சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். சீரீஸ்ல கனெக்ட் பண்றப்ப கரண்ட் எப்படி இருக்கும் மேம்? கான்ஸ்டன்ட் தானே. அப்ப கரண்டோட எக்ஸ்பிரஷன் எழுதுறப்ப என்ன எழுதுவோம்? எக்ஸ்டர்னல் இஎம்எஃப் இருக்கு. ஸோ ஹோல் சர்க்கியூட்டுக்கு எழுதுறப்ப இ டிவைடட் பை ஆர் பிளஸ் ஆர் அப்படின்னு எழுதுவோமா? இ டிவைடட் பை ஆர் பிளஸ் ஆர்னு எழுதுவோம். இப்ப பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இங்க எழுதுறப்ப என்ன ஆகும்? வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ ஆர் அப்படின்னு எழுதுவோம், ரைட்? ஸோ இந்த ஈயை இங்க கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஐ வேல்யூவை இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், இது செகண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ இது உள்ள கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா v is equal to ER divided by R plus R அப்படின்னு எழுதலாம். ஓகே மேம், இதை எப்படி மேம் எழுதுறது? v directly proportional to R இருக்கு, அப்போ ஸ்ட்ரைட் லைனா மேம்? இந்த கிராஃபா மேம் கரெக்டா அப்படின்னா கிடையாது. இதை இன்னும் நீங்க சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, அப்ப இதை எப்படி மேம் இன்னும் நான் சிம்பிளிஃபை பண்றது அப்படின்னா ரொம்ப ஈஸி. மேல் டினாமினேட்டர்ல இருக்கிற ஆரை கீழே எடுத்துட்டு வந்துருங்க, நியூமரேட்டர்ல இருக்கிற ஆரை கீழே எடுத்துட்டு வந்துருங்க. ஸோ v is equal to E divided by R plus R whole divided by R அப்படின்னு கிடைக்கும். அப்ப E divided by 1 plus R plus R அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து எக்ஸாக்டான நம்மளோட ஈக்குவேஷன். இதுதான் நம்மளோட எக்ஸாக்டான ஈக்குவேஷன், மறந்துடக்கூடாது. இப்ப இந்த ஈக்குவேஷனை வச்சு கிராஃப் எப்படி மேம் நான் வரையறது அப்படின்னா, இங்க நம்மளுக்கு யார் முக்கியம்? ஆறு தான் வேரியபிள். எஸ் ஆர் நோ? நம்ம எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் வேரியபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் R is equal to 0, ஒருவேளை நான் ஆருக்கு 0 எழுதுனேன் அப்படின்னா நம்மளுக்கு v என்ன ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். v யோட வேல்யூ என்னது? anything by 0 will be infinity, right? So infinity plus anything will be infinity, correct? And anything by infinity will be 0. அப்ப இங்க r 0 ஆயிடுச்சுன்னா நம்ம v யும் 0 ஆகுது. அடுத்தது if R is equal to infinity, ஒருவேளை R வந்து இன்ஃபினிட்டியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல anything by infinity will be 0 and 1 plus 0 will be 1. அப்ப என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா potential difference will be equal to the EMF of the cell.
அப்ப that means R 0வா இருக்கிறப்ப Vயும் 0வா இருக்கு. R இன்க்ரீஸ் ஆக Vயும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப அந்த மாதிரி கிராஃப் எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த கிராஃபா, இந்த கிராஃப் என்ன ஆகுது, ஆர் எவ்வளோதான் இன்க்ரீஸ் பண்ணாலும் இ வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிராஃப் கிடையாது, இது தப்பு. அடுத்த கிராஃப் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இங்க வந்து ஆர் 0வா இருக்கிறப்ப வியும் 0வா தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆரும் இஸ் ஈக்குவல் டு 0, வியும் என்னவா இருக்கு, 0வா இருக்கு. இந்த இடத்துல என்ன ஆகுது, ஆர் இன்க்ரீஸ் ஆக ஆர் இன்ஃபினிட்டி போக போக வி எப்படி இருக்கு, வி இஸ் ஈக்குவல் டு இ ஆக மாறுது. தெரியுதா? So the perfect answer is option B. So the perfect answer is option B. அப்ப இந்த கிராஃப் கொடுத்ததுக்கு காரணம் என்னது, நம்மளுக்கு இது தெரியுதா இல்லையா அப்படின்னு செக் பண்றது தான். ஓகே பசங்களா? So now let's go for the next question. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. VI graph for a metallic wire. ஓகேவா? மெட்டாலிக் வயர்னா என்ன அர்த்தம்? It is a conductor. It is a conductor. ஸோ கண்டக்டர் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அட் 2 different temperatures T1 and T2 are shown in the figure. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருக்கு. ஐக்கும் விக்கும் கிராஃப் வரைஞ்சிருக்காங்க. விச் ஆஃப் த டூ டெம்பரேச்சர் இஸ் லோயர் அண்ட் வை? இது ரெண்டுத்துல எது லோயர், ஏன், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தட் மீன்ஸ் இதுவும் என்னது, இதுவும் எக்ஸ்பிளனேஷன் டைப் கொஸ்டின் தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஜென்ரலா இப்போ இது ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் என்னது பசங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் வில் பி ஸோ ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும் நம்மளுக்கு, y is equal to mx plus c அப்படின்னு இருக்கும். கரெக்டா? இங்க எதுக்கும் கொடுத்துருக்காங்க, இங்க வந்து ஐக்கும் விக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ y வந்து i, x வந்து v பிளஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு இன்டர்செப்ட் இருந்திருக்கலாம். m என்னவாக இருக்கும், I is equal to அப்படிங்கிறது என்னது, V ஐயர். அப்ப I is equal to V by R அப்படின்னு இருக்கும். கரெக்டா? அப்ப நம்ம இதை தெளிவா எழுதணும்னா 1 by R into V ன்னு எழுதலாம். கரெக்டா? ஸோ V அப்படிங்கிறது I அப்படிங்கிறது y axis, V அப்படிங்கிறது x axis. அப்ப நடுவுல இருக்கிற இந்த டேர்ம் என்னது, நம்மளோட ஸ்லோப். And we people know metallic conductorல temperature increase ஆக ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இங்க ஸ்லோப் வந்து 1 by R, இன்வர்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். இப்போ என்ன பண்ணிடணும், திரும்பி இங்க கிராஃப் கிட்ட வந்துடணும். இங்க கிராஃப் கிட்ட வந்தீங்கன்னா ஒரு வோல்டேஜ் எடுத்துக்கோங்க. அந்த வோல்டேஜ்ல கரண்ட் எவ்வளோ இருக்கு, இது I2. அதே வோல்டேஜ்ல இங்க கரண்ட் எப்படி இருக்கு, இது வந்து I1. ஸோ இதில் பார்க்குறப்பவே தெரியுது I1 is greater than I2. கரெக்டா? அப்போ we understand that I1 is greater than I2. அப்படின்னா என்ன அர்த்தம், ஆட்டோமேட்டிக்கா I1 is greater than I2 அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் R1 is lesser than R2. அண்ட் டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே என்ன ஆகும் நம்மளுக்கு, ஃபார் அ குட் கண்டக்டர் அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் நம்மளுக்கு, T1 is lesser than T2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி T1 is lesser than T2 அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சுதா பசங்களா? அப்போ T2 தான் கிரேட்டர் அப்படின்னு அர்த்தம். T2 தான் நம்மளுக்கு கிரேட்டர் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இதோட நோட்ஸ் நீங்க எங்க எடுத்துக்கலாம், இதோட நோட்ஸ் நம்ம Xylem CBSE கிளாஸ் 11th and 12th டெலகிராம் சேனல்ல எடுத்துக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே, அண்ட் யாரெல்லாம் இன்னும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அங்கதான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிளாஸஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் மச் மோர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். மறந்துடாதீங்க. யார் இன்னும் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணலையோ லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. கமெண்ட்ல உங்களுக்கு அடுத்த என்ன யூனிட்டுக்கு நியூமரிக்கல் எக்ஸ்பிரஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, done. Start பண்ணிடலாமா? Next question. A wire of length L0 has a resistance R0. It is gradually stretched till its length becomes 2L0. அதாவது given data எழுதிக்கோங்க. given datas are important. ஏன்னா நீங்க வந்து நீட் எழுதல, நீங்க வந்து போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அவங்க பாயிண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. அப்போ இது ஃபர்ஸ்ட் அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா இதுக்கு ஒரு பாயிண்ட், இதுக்கு ஒரு பாயிண்ட், இதுக்கு ஒரு மார்க் அப்படிங்கிற மாதிரி மார்க் ஸ்பிளிட்டப்ஸ் வச்சிருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு நான் எல்லாமே டிரைவ் பண்றேன். புரிஞ்சுதா? இப்போ என்ன கொடுத்துட்டாங்கன்னு பாருங்க, L0 அப்படின்னு, அதாவது ரெசிஸ்டன்ஸ் R0 இருக்கிறப்ப லென்த் L0 இருந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லென்த்தை வந்து 2L0 அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம்? 2L0ங்கிற அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்படி ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம்.
plot a graph showing variation of its resistance R with its length L during stretching. நம்ம எதுக்கு graph plot பண்ணணும்? R-க்கும் L-க்கும் graph plot பண்ணணும். So we have to plot R-க்கும் L-க்கும் graph plot பண்ணணும். ஓகேவா? So இத R0 ன்னு எடுத்துக்கலாம், இத L0 ன்னு எடுத்துக்கலாம். So இதுக்கு we have to plot the graph. Graph plot பண்ணிடலாமா? மேம் இது எப்படி மேம் plot பண்றது? என்ன மாதிரி மேம் graph இருக்கோ? First formula எழுதுவோம். R L கொடுத்திருக்காங்க. And we people know R is equal to rho L by A. ரோ கான்ஸ்டன்ட் எல் ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏரியாவை பற்றி அவங்க ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? கான்ஸ்டன்ட் ஏரியா அப்படி இப்படின்னு எதுவுமே மென்ஷன் பண்ணலை, கரெக்டா? அப்போ ஏரியாவை நம்ம என்ன பண்ணணும்? ஏரியாவுக்கு பதிலாக வால்யூம் இன்டூ லென்த் அப்படின்னு எழுதணும். வால்யூம் டிவைடட் பை லென்த்னு எழுதணும். இதை உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஸோ R0 is equal to rho L0 divided by V by L0. இப்போ rho by V into L0 square அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அண்ட் now இது ஃபுல்லா என்னது பசங்களா? நம்மளோட கான்ஸ்டன்ட், கரெக்டா? ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். அப்ப இதை எடுத்துட்டோம்னா R0 is directly proportional to L0 square. அப்ப கிராஃப் என்ன ஆகும் நம்மளுக்கு? It is a directly square graph. And இந்த மாதிரி கிராஃப் நம்ம எப்படி எழுதுவோம்? This looks like y is directly proportional to x square. And y is directly proportional to x square அப்படிங்கிறது என்னது? That is your right side parabola, கரெக்டா? parabola. So right side parabola. அப்ப கிராஃப் இப்படி வரும், இந்த மாதிரி வரும். ஓகே, அப்ப இதெல்லாம் கவனிச்சு புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இங்க கிராஃப் இந்த மாதிரி வராது. கிராஃப் will be like this. இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? கிராஃப் இந்த மாதிரி இருக்கும். டன். ஓகே, இந்த மாதிரி கிராஃப் இருக்கும் பசங்களா. டன். எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதே கொஸ்டின்ல வாட் வில் பி இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வென் இட்ஸ் லென்த் பிகம்ஸ் 2L. அதாவது ஆரா இருக்கிறப்ப, R0 இருக்கிறப்ப லென்த் L0 இருந்துச்சு. இப்போ 2L0 இருக்கிறப்ப R என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் இந்த மாதிரி கம்பேரிசன் கொஸ்டின் வந்துச்சுன்னா ஈஸியாக அட்டன் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ எழுதிடலாமா? எப்படி எழுதலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹவு வி கேன் சால்வ் திஸ் கொஸ்டின்? வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். வி பீப்புள் நோ. இப்போ தான் ஃபார்முலா எழுதணும். R0 is equal to rho by V into L0 square அப்படின்னு. ரைட். ஸோ நியூ R0 will be equal to rho by L 2L0 the whole square. அப்போ R0 dash புது R0 will be rho by V, that is V is your volume, correct? இது 4L0 square. And L0 square அப்படிங்கிறது என்னது? நம்மளோட ஒரிஜினல் ரெசிஸ்டன்ஸ், கரெக்டா? ஸோ நியூ ரெசிஸ்டன்ஸ் will be 4 times of your old resistance. New resistance will be 4 times of your new resistance அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் கான்செப்ட். இதுதான் அடுத்த கான்செப்ட். நான் புரிஞ்சுதா? அதை தான் இங்கே இவங்க அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி எழுதுனீங்கன்னாவே போதும். Okay, so now let's talk about some other question which is very important. இந்த மாதிரி மாடல் கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அண்ட் இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த யூனிட்ல இருந்து கேஸ் பேஸ்ட் ஸ்டடிஸ் கொஸ்டின்ஸ் கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஓகே, அண்ட் now a battery of EMF 12 volt. ஓகேவா? ஒரு பேட்டரி இருக்கு, அதோட வோல்ட் வந்து 12 வோல்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 2 ohms அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இஸ் கனெக்டட் டு அ 4 ohm ரெசிஸ்டர். ஓகேவா? இஸ் கனெக்டட் டு அ 4 ohm ரெசிஸ்டர் as shown in the figure. Show that the voltmeter when placed across the cell and across the resistor in turn gives the same reading. அதாவது வியோட இந்த வோல்ட் மீட்டரோட ரீடிங் என்னவாக இருக்கும்? சேம் ரீடிங். இது ரெண்டுத்துக்கும் ஒரே ரீடிங்னு சொல்லிட்டாங்க. அந்த ரீடிங் என்ன அப்படிங்கறத கேட்குறாங்க. ஸோ சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? இது எப்படி மேம் சால்வ் பண்றது? இதுக்கு முன்னாடியெல்லாம் ஏதாச்சும் ஒன்று தெரிஞ்சுது, இப்போ இது எதுவுமே தெரியலையே, நான் என்ன பண்றது? உங்களை ஒன்றும் கேட்கல. இதுக்கு அக்ராஸா வோல்டேஜ் என்ன, இதுக்கு அக்ராஸா வோல்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கு அக்ராஸா வோல்டேஜ் எழுதுறப்ப என்ன எழுதுவீங்க? V is equal to I into R அப்படின்னு எழுதுவீங்க,
கரெக்டா? இதுக்கு அக்ராஸா வோல்டேஜ் எழுதுறப்ப என்ன எழுதுவீங்க? அண்ட் இதுக்கு அக்ராஸா வோல்டேஜ் எழுதுறப்ப we will be writing V is equal to E minus IR. ஏன்னா அவங்க எதுவுமே கொடுக்கல. அண்ட் இது ரெண்டும் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம்? பேரலா கனெக்ட் பண்ணி, இது வந்து சீரீஸ்ல இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், சீரீஸ்ல இருக்கு. அண்ட் கரண்ட் வீனோ கரண்ட் வில் பி ஈக்குவல் டு இ டிவைடட் பை ஆர் பிளஸ் ஆர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும், ரைட்? ஸோ இதுல இருந்து நம்ம அப்படியே ஜென்ரலா எழுதிடலாமா? ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஈஸி பசங்களா, கவனிங்க. ஸோ வாட் வி ஆர் கோனா டூ இஸ், இவங்க கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துட்டாங்க? இஎம்எஃப் வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் V is equal to EMF minus I into R. Sorry, இது வந்து small r. கரெக்டா? Small r. So, I divided by R. இது first expression. அடுத்தது V is equal to I into capital R. இது second expression. So, first expressionல V is equal to Eக்கு பதிலா 12 பண்ணணும். Minus I into Rக்கு பதிலா என்ன இருக்கு? 2 இருக்கு. And இதுக்கு I into 4 இருக்கு. இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்லயே என்ன கண்டுபிடிச்சா நம்ம வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம்? கரண்ட் கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிடலாம். கரெக்ட் தானே? அப்ப கரண்ட் எப்படி பசங்களா கண்டுபிடிக்கிறது? how we will be finding out current? ரொம்ப ஈஸி மேம். இந்த கம்ப்ளீட் இது வந்து சீரீஸ்ல இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா சீரீஸ்ல வந்து கரண்ட் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் தானே? தட் இஸ் V divided by R. இங்க நம்மளுக்கு 2 R இருக்கு இன் சீரீஸ். ஸோ R plus R. அண்ட் V E ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, தட் இஸ் your 12. அண்ட் R என்னது? 1 2 இன்னொன்னு 4. சாரி 2 plus 4. அப்ப என்ன ஆகும்? 12 divided by 6, 1s are 2s are, which is 2 ampere. கரண்ட் கண்டுபிடிச்சாச்சா? இனி கொண்டு போய் இது ரெண்டுத்துலயும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சுதான். அப்ப V is equal to 12 minus 2 into 2 and V is equal to 2 into 4. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் நம்மளுக்கு? 12 minus 4 அப்படின்னு கிடைக்கும், which is 8. இது 2 into 4 will be 8. அப்ப 100% நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, இது ரெண்டுத்துக்கும் சேம் வோல்டேஜ் 8 வோல்ட் தான் இந்த வோல்ட் மீட்டர் காட்ட போகுது. அண்ட் இங்க நம்மளுக்கு என்ன டிஸ்பிளே ஆக போகுது? 2 ஆம்ஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆக போகுது. அண்ட் இது ரெண்டுத்துக்கும் சேம் வோல்ட் தான். கிளியர்? 100% கிளியர். கிறிஸ்டல் கிளியர் மேம். எஸ், கிறிஸ்டல் கிளியர். ஓகே, அடுத்தது இதைத்தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நீட்டா சிம்பிளா எழுதுங்க, அதுவே போதும். ரொம்ப டீடியஸா இது எப்படி அது எப்படி அப்படிங்கறதெல்லாம் இல்ல, ரொம்ப வந்து ஈஸியா எழுதிடலாம். இப்ப அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். calculate the total energy supplied when the batteries to the circuit is shown in the figure in 1 minute. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சர்க்கிட் கண்டுபிடிக்கணும். மேம் டோட்டல் எனர்ஜினா எப்படி மேம்? கெப்பாசிட்டன்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா கூட ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணலாம். இதுல எப்படி மேம் நான் பண்ண ட்ரை பண்றது அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். யாருக்கும் வராமலாம் இருக்காது, கண்டிப்பா வரலாம். ஆனா ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, 1 மினிட் கொடுத்துருக்காங்க, அதாவது டைம் கொடுத்துருக்காங்க. அப்ப ரெசிஸ்டன்ஸும் டைமையும் வச்சு எந்த எக்ஸ்பிரஷன்ல நம்மளுக்கு எனர்ஜி கண்டுபிடிக்க முடியும்? ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் கண்டுபிடிக்க முடியும் தானே? அப்ப H is equal to I square RT அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்ப நம்ம இப்ப இங்க என்ன கண்டுபிடிக்கணும்? I என்னன்னு கண்டுபிடிக்கணும், R என்னன்னு கண்டுபிடிக்கணும், T அவங்களே கொடுத்துட்டாங்க, which is 60 seconds அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. I and R கண்டுபிடிச்சிடலாமா? R ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், which is R equivalent. இது எல்லாமே எப்படி கனெக்ட் ஆயிருக்கு பசங்களா? சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. So 1 plus 2 plus 6 plus 3, which is 6 9 10 12. So 12 ohms கண்டுபிடிச்சாச்சு. I மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். I கண்டுபிடிக்கிறது ஈஸி, because we people know. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டக்குன்னு பொட்டன்ஷியல் டிராப் மெத்தடை யூஸ் பண்ணோம்னா அழகா கண்டுபிடிச்சுக்கலாம். இதுக்கு எதுக்கு கிர்ச்சாஃப்ஸ் லா வரைக்கும் போய்கிட்டேன். ஸோ இது என்னது? 10 volt minus 1 into I. அண்ட் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு கிளியரா தெரியல அப்படின்னா போய் சூப்பர் 30 பாருங்க. இல்ல சூப்பர் 30 நான் பார்க்கல மேம் அப்படின்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட 1 ஷாட் நம்மளோட நீட் ஜாயிலம் நீட் தமிழ் சேனல்ல இருக்கு, அங்க போய் பாருங்க. இதை நான் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, அப்ப இங்க இருந்து வரப்ப என்ன ஆகுது? நம்மளுக்கு -4 அப்படின்னு கிடைக்குது, -2 into y கிடைக்குது, -6 into y, -3 into i is equal to v அப்படின்னு கிடைச்சிருது. ஓகேவா? இது v plus 10. அப்ப இந்த v இந்த v போயிடுச்சு அப்படின்னா இங்க 10, இங்க -4 இருக்கு. so that will be becoming 6, -1i, -2i, -3i, -3i. அப்ப it will be 12i அப்படின்னு கிடைக்கும். so 0. அப்ப இந்த பக்கம் போச்சுன்னா 6 is equal to 12 into i. so I will be equal to 1/2, which is 0.5 amps.
ஓகே 0.5 amps. இப்போ இது கொண்டு போய் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? அப்போ என்ன ஆகும்? ஹீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஹீட் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டு 0.5 the whole square into 12 into 60. ஸோ இது என்ன ஆகும்? 0.25 into 12 into 60. So this will be 180 joules அப்படின்னு கிடைக்கும். So the perfect answer என்னது பசங்களா? நம்மளுக்கு 180 joules அப்படின்னு கிடைக்கும். இங்க பாருங்க, சிம்பிள், ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸி பசங்களா. பி கான்ஃபிடென்ட். ஓகே, கண்டிப்பா இந்த டைம் எக்ஸாம்ல எல்லாருமே நல்ல மார்க் வாங்கிடலாம். Now let's go for the next question. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கலாம். A resistance R is connected across a cell of EMF E. Okay, and an internal EMF R. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். A potentiometer now measures the potential difference between the terminals of the cell as V. Write the expression for R, அதாவது internal resistance, in terms of EVR. டைரக்டா எனக்கு பொட்டென்ஷியோமீட்டர் ரொம்ப தெளிவா ஞாபகம் இருக்கு மேம், நான் டெலிட்டடா இருந்தாலும் நான் படிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க டைரக்டா எழுதிடலாம். இல்ல அப்படி இல்லை மேம் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் டிரைவ் தான் பண்ணணும் அப்படின்னா லெட் அஸ் டிரைவ் இட். வெரி ஈஸி, ஈஸி பீஸி லெமன் ஸ்குவீஸி பசங்களா. ஸோ சில் சில் கூல் கூலா கிளாஸை கவனிங்க பார்க்கலாம். அப்போ என்ன கொடுத்துட்டாங்க? ஒரு செல் இருக்கு, அதுக்கு ஒரு இன்டர்னல் இஎம்எஃப் இருக்கு, அது போக ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ ஆர் ஆர் இ. ஓகேவா? இந்த பக்கம் கரண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, பிகாஸ் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்ப இந்த இடத்துல வாட் வில் பி ஆர் பொட்டென்ஷியல்? இந்த இடத்துல என்ன இருக்கும் நம்மளோட பொட்டென்ஷியல் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ விச் இஸ் V is equal to I into R ன்னு இருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும்? V is equal to E minus IR அப்படின்னு இருக்கும். E is equal to V minus IR ன்னு இருக்கும். Yes or no? And இந்த இடத்துல ஓகே, இது வரைக்கும் கிளியரா இருக்கா? அண்ணா இது வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல். இப்ப இஎம்எஃப் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? இஎம்எஃப் எப்படி இருக்கும்? அதுவும் I into R எழுதுறப்ப, ஸோ டோட்டல் இஎம்எஃப், டோட்டலா இந்த சர்க்கியூட்டுக்கு இஎம்எஃப் எழுதுறப்ப எப்படி எழுதுவோம்? இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு I into R plus R அப்படின்னு எழுதுவோம். டோட்டலா இஎம்எஃப் எழுதுறப்ப எஸ் ஆர் நோ? I into R plus R அப்படின்னு எழுதுறோம். அப்ப இது ரெண்டுத்தையும் இப்ப நம்ம டிவைட் பண்ணிடலாமா? ஸோ டிவைட் பண்ணோம்னா E divided by V is equal to E divided by V is equal to இல்ல V divided by E is equal to IR divided by இல்ல என்ன பண்ணலாம்? இப்படியே டிவைட் பண்ணிடலாம். ஸோ E divided by V is equal to IR I into R plus R divided by I into R. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ E divided by V is equal to R1 plus R by R அப்படின்னு கிடைக்குமா? 1 plus R by R ன்னு கிடைக்குமா? Yes or no? You will be getting 1 plus R by R. And now அடுத்தது என்ன ஆகும் நம்மளுக்கு? இந்த V இந்த பக்கம் எடுத்துட்டு வந்த இதை இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாமா? அப்ப E minus V, E by V minus 1 is equal to R by R ன்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஸ்மால் r கேட்குறாங்க. அப்ப இது இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாமா? ஸோ R into E divided by V minus 1 is equal to R. இதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஷன். ஸோ திஸ் இஸ் our expression. This is going to be our expression. ஓகே, ரொம்ப சிம்பிள், ரொம்பவே சிம்பிள். வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா ஈஸியா இருக்கும். Now let's go for the next question. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. Two electric bulbs P and Q have their resistance in the ratio 1:2. அதாவது ரெண்டு பல்ப் இருக்கு, அந்த பல்போட ரெசிஸ்டன்ஸ் R1 divided by PQ தானே கொடுத்துருக்காங்க. ஸோ RP divided by RQ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1:2ன்னு கொடுத்துட்டு they are connected in series. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க? ரெண்டுத்தையும் connected in seriesனு கொடுத்துட்டு, ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்துட்டு இது 1 இது 2 ohms இந்த மாதிரி கொடுத்துட்டு find the ratio of the power dissipated by in these bulbs. power dissipated P கேக்குறாங்க. ஸோ பவர் எப்படி டெசிபேட் ஆகும்?
பவர் வந்து ஹீட்டா டெசிபேட் ஆகும். எஸ் ஆர் நோ? பவர் என்னவாகும்? ஹீட்டா டெசிபேட் ஆகும். ஸோ பவருக்கு ஃபார்முலா என்ன எழுதலாம் நம்ம? பவர் வில் பி டெசிபேட்டட் ஆஸ் ஹீட். ஸோ தட் இஸ் I ஸ்கொயர் ஆர். ஏன்னா இது சீரீஸ்ல இருக்கா? ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்ல இருந்துச்சுன்னா பவரோட ஃபார்முலா என்ன எழுதணும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. I ஸ்கொயர் ஆர் அப்படின்னு எழுதணும். ஸோ பவர் ஆஃப் பல்ப் P will be equal to, அதுவே Q will be equal to I ஸ்கொயர் RQ. ஏன் மேம் ஐக்கு மட்டும் எழுதல? பிகாஸ் திஸ் இஸ் அ சீரீஸ் சர்க்கியூட். கரண்ட் வில் பி கான்ஸ்டன்ட். அப்போ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடலாமா? P divided by PQ is equal to I square RP divided by I square RQ. இது ரெண்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா 1:2 கிடைக்கும். ஸோ PV is to PQ is equal to 1:2 கிடைக்கும். 1:2 அப்படின்னு கிடைக்கும். Okay, so you will be getting 1:2. Done. This is 1:2. முடிஞ்சுதா? சிம்பிளா இருக்கா? அப்ப அவங்க இது மேம் அப்ப இங்கெல்லாம் எழுதுற வார்த்தைகள் என்னது மேம்? அதெல்லாம் நான் எங்க இருந்து எழுதுறது? ரொம்ப ஈஸி. நீங்க எங்க இருந்து எழுதணுங்கிற அவசியம் இல்ல பசங்களா. நீங்க இப்ப நான் ஓரலா சொன்னேன் இல்லையா, சீரீஸ் கனெக்ஷனா இருக்கு, அப்ப இந்த சர்க்கியூட் தான், இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது தான் அவங்க மானியத்தினை பொன்மானியில எழுதியிருக்காங்க. வேற எதுவும் புதுசா அவங்க எழுதல. ஓகே, நான் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 2 cells of EMF, அதாவது 2 cell of EMF வச்சிருக்காங்க. One is 1.5 volt. So EMF 1 is equal to 1.5 volt and EMF of the second cell is 2.0 volt. Having internal resistance R1 is equal to 0.2 ohm, R2 is equal to 0.3 ohm respectively, are connected in parallel. ஸோ ரெண்டுமே பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு. அவங்க எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் சொல்லலை. ஸோ நம்ம சேம் பொலாரிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா we have to make it work. பட் அவங்க கொடுக்கல, அதனால பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கொடுத்துட்டு calculate the EMF and internal resistance of the equivalent cell. ஸோ இதோட ஈக்விவலன்ட் செல்லோட ஓகேவா, இதோட ஈக்விவலன்ட் ஆர் ஈக்விவலண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. கண்டுபிடிச்சிடலாமா மேம்? இது ரொம்ப ஈஸி மேம். டைரக்ட் ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் மேம். எஸ், டைரக்ட் ஃபார்முலால நீங்க அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அப்ப இ ஈக்விவலண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம்? இ ஈக்விவலண்ட்க்கு E1 divided by R1 plus E2 divided by R2 whole into R equivalent அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்ப என்ன கிடைக்கும்? 1.5 divided by 0.2 plus 2.0 divided by 0.3 into R equivalent formula என்னது? 0.2 into 0.3 divided by 0.2 plus 0.3. ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா E equivalent கிடைக்கும். அதுவே E equivalent வந்து 1.7 volt something கிடைக்கும். அண்ட் R equivalentக்கு R equivalent formula என்னது? 0.2 into 0.3 into 0.2 plus 0.3. இதை சால்வ் பண்ணீங்கன்னா 0.86 something கிடைக்கும். ஓகே, அப்ப இப்படி நீட்டா அழகா என்ன பண்ணிக்கலாம், நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். சாரி, இது வந்து 0.12 ஓம்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ பசங்களா புரிஞ்சு கிளியரா தெளிவா சால்வ் பண்ணுங்க. மிஸ்டேக்ஸ் விடக்கூடாது. யூ பீப்புள் ஷுட் நாட் லீவ் எனி மிஸ்டேக்ஸ். டன் 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 டன். Now let's roll for the next question. அடுத்த question என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். A plot of variation of potential difference across a combination of 3 identical cells. ஓகே, 3 ஐடென்டிக்கல் செல்ஸ் இருக்கு இன் சீரீஸ். அதாவது 3 ஐடென்டிக்கல் செல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி 3 ஐடென்டிக்கல் செல்ஸ் இருக்கு. வாட் இஸ் த EMF அண்ட் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் செல்? இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ER 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 அப்படின்ட்டு இருக்கு. அப்ப இவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இதோட ஒரு செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் EMF என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு செல்லுது கொடுங்கப்பா ப்ளீஸ் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? இது எப்படி கண்டுபிடிக்கலாம் மேம்? இது ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி அவங்க கிராஃப் கொடுத்துட்டாங்க. எஸ் ஆர் நோ? வி பீப்புள் நோ ஒன் திங், V is equal to E minus IR அப்படின்னு தெரியும் தானே? ஓகே, இங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து V, அதாவது V is given as your y axis. அப்ப ஆம்பியர் கரண்ட் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க வந்து நம்மளோட ஆல் யாரு? நம்மளோட ஸ்லோப் யார் இந்த இடத்துல? ஸ்லோப் வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் தான் நம்மளோட ஸ்லோப். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? இது வந்து ஸ்மால் ஆர். ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து நம்மளோட ஸ்லோப்.
அப்ப ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? dv divided by di அப்படின்னு கிடைக்கும். அப்ப இது நான் ஃபுல்லா நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு கம்ப்ளீட் இதா எடுத்துக்கிறேன். அப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு 6 minus 0 அதுக்கப்புறம் 1 minus 0 which is 6 ohms அப்படின்னு கிடைக்கும். ஸோ டோட்டலா ஆரோட வேல்யூ 6ன்னு இருக்கு. அப்ப மூணுத்துல ஒன்னோட வேல்யூ என்னவாக இருக்கும்? எல்லாமே ஐடென்டிக்கல். ஸோ இதை வந்து 6 divided by 3 அப்படின்னு போட்டோம்னா 2 ohms அப்படின்னு கிடைக்கும். ஸோ இட் வில் பி லைக் 2 ohms அப்படின்னு கிடைக்கும். புரியுதா பசங்களா? இது வந்து 2 ohm அப்படின்னு கிடைக்கும். You will be getting it as 2 ohms. கிளியரா இருக்கா? So you will be getting it 2 ohms. And VP இது மட்டுமா கேட்டிருக்காங்க, EMF கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. EMF எப்படி கண்டுபிடிக்கலாம்? EMF is very easy because அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாமே ஐடென்டிக்கல்னு சொல்லிட்டாங்க. So EMF will be I into R equivalent. கரெக்டா? R for each. ஓகே, I வந்து என்னது மேம்? I ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? ஐ ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா நம்மளுக்கு இந்த இடத்துல? எதுவுமே கொடுக்கல மேம். அவங்க ஐ கொடுத்துருந்தா தான் நான் நல்லா இருந்திருப்பனே, ஐயே அவங்க கொடுக்கலையே அப்படின்னு உங்களுக்கு தோணும். பாருங்க, where E is the EMF and R is the internal resistance. So listen carefully. இந்த இடத்துல ஒரே ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, V is equal to E. V is equal to E because இந்த மூணு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை தவிர நம்மளுக்கு வேற எதுவுமே உள்ளுக்குள்ளார் இல்லை. அடிஷ்னலாக நம்ம எதுவுமே என்ன பண்ண கிடையாது, கனெக்ட் பண்ண கிடையாது. we didn't have anything to connect. ஓகே, அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? இட் இஸ் மோர் லைக் அ ஓப்பன் சர்க்கிட். அப்ப மோர் லைக் அ ஓப்பன் சர்க்கிட் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பிரஷன் என்னவாக இருந்திருக்கும்? that will be total internal resistance will total internal EMF will be equal to the terminal velocity அப்படின்னு இருந்திருக்கும். ஓகே, அப்ப ஐடென்டிக்கலா இருந்துச்சுன்னா E equivalent நம்ம என்னன்னு சொல்லுவோம்? E equivalent will be 3 times of V. E equivalent will be எப்படி இருக்கும் நம்மளுக்கு? 3 times of equivalency. Listen, E equivalent is equal to 3 times. அதாவது 3 டைம் சேம் ஆக இருக்கும் நம்மளுக்கு. 3 டைம் சேம் ஆக இருக்கும். கரெக்ட் தானே? It will be 3 times. ஸோ இப்போ இஎம்எஃப் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டும் எப்படி இருக்கும்? இது 4, இது 2, இது 0. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எவ்வளோ இருக்கும் பசங்களா? நம்மளுக்கு 2 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இஎம்எஃப் வில் பி 2. அப்போ 3 into 2 will be equal to 6. So E equivalent will be 6 volt. Okay, E equivalent will be, sorry. அப்போ இங்கே என்ன எழுதுவோம் நம்ம? 3 equivalent is equal to V. So E என்னன்னு கொடுத்துருக்காங்க? E வந்து given as 6. அப்போ E is equal to 2 அப்படின்னு கிடைக்கும். E is equal to 2 volt அப்படின்னு கிடைக்கும். Okay, you will be getting E is equal to 2 volt அப்படின்னு. Done? அவ்வளோதான். So it is a very easy peasy lemon squeezy question. ஓகே, அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. யூஸ் கிர்ச்சாஃப்ஸ் ரூல் டு டிட்டர்மைன் த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் ஏ அண்ட் டி. அதாவது ஏ அண்ட் டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் இந்த கொஸ்டின் பார்த்தாவே என்னடா இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னு தோணும். ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதா உங்களுக்கு ஈஸி. என்ன கேட்டிருக்காங்க? VA மைனஸ் VD என்னன்னு கேட்டிருக்காங்க. when no current is flown in the arm of B and the electrical network is shown in the figure. ரொம்ப ஈஸி. அப்ப ஏல இருந்து டிக்கு வரைக்கும் நம்மளுக்கு எத்தனை வழி இருக்கு? இங்க 3 வழி இருக்கு. இங்க நம்மளுக்கு எத்தனை வழி இருக்கு? 3 வழி. ஒன்னு இப்படி வரலாம், இல்ல இப்படி வரலாம், இல்ல அப்படின்னா இப்படியும் வரலாம். இந்த மாதிரி 3 வழி இருக்கு நம்மளுக்கு. கரெக்டா? அண்ட் நம்ம தெளிவா யோசிச்சோம் அப்படின்னா இந்த வழியிலயோ வந்தா, எல்லோ கலர் லைன் வழியில வந்தா கரண்ட் நம்ம கண்டிப்பா எழுதணும். அப்ப கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபுல்லா கிர்ச்சாஃப்ஸ் ரூல் யூஸ் பண்ணி கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா இந்த வழி யூஸ் பண்ணா, அதாவது ABED இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரண்டே எழுத தேவையில்லை. பிகாஸ் கரண்ட் அதோட லூப்ல என்னது நம்மளுக்கு? BEல நம்மளுக்கு கரண்ட் 0. BEல வந்து நம்மளுக்கு கரண்ட் 0ன்னு கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்றோம்? இதை வழியா நம்ம வந்து டியை அச்சீவ் பண்ண போறோம். அப்ப டயக்ராம் ரீட்ரா பண்ணலாமா? ஸோ இதுதான் டயக்ராம். இப்படிதான் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது A, இது D. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கும்? VA இருக்குமா? இந்த இடத்துல VA. கரெக்ட்? ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கும் இந்த இடத்துல? இதுவும் இன்னொரு பொட்டென்ஷியல். ஸோ இங்க வரைக்கும் வந்துட்டு என்ன ஆகுது நம்மளுக்கு?
இந்த இடத்துல -3V அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் இங்க என்ன ஆகும், நம்மளுக்கு ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் R1 இருக்கு. ஸோ R1 இன்டூ ஐன்னு எழுதுவோம். R1 இன்டூ ஐ என்னது நம்மளுக்கு? பாத்தீங்களா, ஒரு முக்கியமான வேலை மறந்துட்டோம். இது என்னது பசங்களா, நம்மளுக்கு இங்கிருந்து 6 குறையுது. கரெக்டா? ஸோ -6, அதுக்கப்புறம் -3, அதுக்கப்புறம் -R இன்டூ ஐ இஸ் ஈக்குவல் டு VD அப்படின்னு கிடைக்குது. கரெக்டா? அண்ட் VA -9 இது வந்து 0 ஆயிடும். ஏன்னா இந்த இடத்துல என்னது நம்மளுக்கு கரண்ட் 0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு VD. அப்ப VA VD அப்படின்னம்னா that will be 9 volt. அது எப்படி இருக்கும், நம்மளுக்கு 9 volt ஆக இருக்கும். ஸோ VA to VD, VAD will be equal to 9 volt. ஓகே, ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சுக்கலாம். பாருங்க மேம், இவ்வளோ பெருசா எழுதியிருக்காங்க, நீங்க குட்டியா முடிச்சிட்டீங்க. ஏன்னா பொட்டென்ஷியல் மெத்தட் யூஸ் பண்ணி எழுதுறப்ப இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே, now so let's roll for the next question. அடுத்த question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு assertion and reason typeல இந்த யூனிட்ல இருந்து ஒரு question கேட்டிருக்காங்க. the equivalent resistance between R and B, A and B is given in the network is 2R. ஸோ இதோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2R அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் என்னன்னு கேட்டால், இது எல்லா ரெசிஸ்டன்ஸும் பேரலில் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ செக் பண்ணிடணும் தானே. இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், பட்டர்ஃப்ளை மெத்தட் அது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் வந்து Xylem Neat தமிழில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஏ பி, இந்த பாயிண்ட்டை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டை நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே எக்ஸ், இங்கே ஒய். ஏக்கும் எக்ஸுக்கும் நடுவில் யார் இருக்கா, 2R அப்படின்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்காங்க. ஸோ 2R. அடுத்தது எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் 2R அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் மெத்தட் மாதிரி எடுக்க போகிறோம். அடுத்தது ஒய்க்கும் பிக்கும் நடுவில் யார் இருக்கா, ஒரு 2R இருக்காங்க. ஸோ 2R. அடுத்தது எக்ஸுக்கும் பிக்கும் நடுவில் யார் இருக்கா, ஒரு 2R இருக்காங்க. அடுத்தது ஏக்கும் ஒய்க்கும் நடுவில் யார் இருக்கா, ஒரு 2R இருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு என்னது, ஒரு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜை பார்த்த உடனே நம்மளுக்கு தெரியும் இது ரெண்டும் சீரீஸ்ல இருக்கு, இது ரெண்டும் சீரீஸ் இருக்கு, இந்த மூணுமே நம்மளுக்கு பேரலல் இருக்குன்னு. ஓகே, அண்ட் வி பீப்புள் ஆல்சோ நோ ஒன் திங், வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் பேலன்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ண தேவையில்லை, நம்மளுக்கு வந்து சென்டர்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் தேவையில்லை. சென்டர்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. கரெக்ட் தானே? ஸோ சென்டர்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து தேவை கிடையாது அப்படின்னு ஸோ கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு, இங்க இது ரெண்டு பார்த்தோம்னா ஸோ 4R² will be equal to 4R². ரைட்? அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்து பேலன்ஸ்ட்ல இருக்கு, இது தேவையில்லை. அப்ப சர்க்கியூட் இப்படி ஆகும், இந்த மாதிரி ஆகுமா? ரைட்? ஸோ இந்த இடத்துல இது ரெண்டும் என்ன ஆகும், சீரீஸ்ல இருக்கிறதுனால 4R அப்படின்னு கிடைக்கும். இங்க என்ன ஆகும், you will be getting 4R. இது ரெண்டும் பேரலல்ல இருக்கிறதுனால 4R divided by 2 போட்டோம்னா 2Rன்னு கிடைக்கும். ஸோ ஈக்விவேலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னமோ 2R தான். ஆனா இது எப்படி இல்லை, வெறும் பேரலல் கனெக்ஷன்ல மட்டும் கிடையாது, சீரீஸ் கனெக்ஷன்லயும் இது இருக்கு. ஏன்னா பாருங்க, சீரீஸ் கனெக்ஷன்லயும் இருக்கு. ஸோ that means assertion is correct, reason is false. Assertion is correct, reason is false. Okay, இப்படி படிச்சீங்கன்னா ஈஸியாக இருக்கும். Now நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, நோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. டெலகிராம் குரூப்பில் நோட்ஸ் இருக்குது பசங்களா. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் வந்து உங்களுக்கு அன்றாட நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும், மறந்துடாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் செஷனுக்கு லைக் பண்ணாதவங்க செஷனுக்கு ஒரு லைக் பட்டன் அடிச்சு ஸ்மாஷ் பண்ணிடுங்க. பார்க்கலாம். லெட்ஸ் ரோல் ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். தட் இஸ் யுவர் 14th question. Simple question. For a metallic conductor, the correct representation of resistance R with temperature T is. ஸோ ரெசிஸ்டன்ஸுக்கும் டெம்பரேச்சருக்கும் என்ன வந்து கனெக்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இது கிடையாது, இது வந்து செமிகண்டக்டருக்கு, இது இல்லை, இது இல்லை, இது அலாய்க்கு, இதுதான் நம்மளோட கண்டக்டருக்குன்னு பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ரைட்? ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், புக்கில் தெளிவாக ஃபர்ஸ்ட் இதுலேயே கொடுத்துருக்காங்க, அதனால நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 15th question என்னதான் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோமே. The potential difference across a cell is an open circuit. Open circuit. Open circuit என்னது, I is equal to 0.
அப்போ potential difference will be equal to the EMF. So that is 8 volt னு கொடுத்திருக்காங்க. It falls to 4 volt. மறுபடியும் அது என்னவா இருக்கு நம்மளுக்கு 4 வோல்ட்டா மாறி இருக்கு when 4 ampere current is drawn from it. current value 4 இருக்கிறப்ப அப்படி draw ஆயிருக்குங்கிறாங்க. ஓகே, so the internal resistance of the cell. அப்ப இதோட internal resistance எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. very simple, V is equal to E minus IR. நம்மளுக்கு internal resistance R என்னன்னு கேக்குறாங்க. E என்னது? E is equal to 8. கரெக்டா? ஏன்னா ரெண்டு ஒன்று. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ட்ராப் ஆயிருக்கு? 4 ட்ராப் ஆயிருக்கு. கரெக்டா? மைனஸ் I into I நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4னு கொடுத்துருக்காங்க into R. So 4 is equal to minus into 4R. So this will be R is equal to 1 அப்படின்னு அர்த்தம். R is, sorry, EMF கவனிங்க, EMF தான் 8, இது 4, இது R, இது வந்து 4. ஏன்னா பொட்டென்ஷியல் தான் நம்மளுக்கு என்னவா இருக்கு? 4ஆ குறைஞ்சிருக்கு. ஓகேவா? பொட்டென்ஷியல் தான் நம்மளுக்கு என்னவா இருக்கு? 4ஆ குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ இதை எடுத்துட்டு போறப்ப என்ன ஆகும்? R will be equal to 1 ohms அப்படின்னு கிடைக்கும். R will be is equal to 1 ohmsனு. ஸோ கான்செப்ட் புரியாம எந்த கொஸ்டினையுமே நம்மளால அட்டன் பண்ண முடியாது. கான்செப்ட் புரியாம என்ன பண்ண முடியாது? நம்மளால எந்த கொஸ்டினையுமே அட்டன் பண்ண முடியாது. Okay, so now the next question, 16th question for discussion is, என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். A steady current flow through a metallic wire, a conductor, with whose area of cross section A increases continuously from one end of the wire to the other. The magnitude of the drift velocity of the free electron as a function of A can be shown as. அதாவது drift velocityக்கும் Aக்கும் நம்ம கிராஃப் பிளாட் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிளாட் பண்ணிடலாமா? drift velocityயோட ஃபார்முலா என்னது? மேம் அப்படின்னு தோணலாம். பட் we know I is equal to navi. ஸோ navi, NAV, இதுதான் navi. நம்ம எதுக்கும் பிளாட் பண்ணணும்? நம்ம ஏக்கும் விக்கும் பிளாட் பண்ணணும். கரெக்டா? அப்ப ஏக்கும் விக்கும் பிளாட் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாமா? ஸோ VD is equal to I divided by NE into 1 by A ன்னு எழுதலாம். ஸோ இது y axis, இது வந்து ஸ்லோப், அண்ட் இது வந்து நம்மளோட x axis. A வந்து நம்மளோட x axis. அப்ப ஈஸியா எழுதிடலாமா? VD is inversely proportional to area அப்படின்னு. அப்ப கிராஃப் எப்படி இருக்கும் நம்மளுக்கு? இன்வர்ஸ் கிராஃப், ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாக இருக்கும். ஆப்ஷன் A is the correct one. Option A is the correct one. Clear? Option A is a very, very correct, accurate one. Okay? So now, let's roll for the next question. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்துடலாம். The following figure shows a circuit diagram. We can find the currents through and potential difference across the different resistors using Kirchhoff's law. Answer the following questions based on the above. Which points are at the same potential in the circuit? எந்தெந்த points ஒரே மாதிரி potential வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. And we people know no elements, no change in potential. No elements, no change in potential. அதாவது வயர்ல எந்த இதுவும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகலைன்னா அப்ப அதுல பொட்டென்ஷியல் ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க A பாயிண்ட் இருக்கு, B பாயிண்ட் இருக்கு, C பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்ல எல்லாம் ஏதாச்சும் எலமெண்ட் கனெக்ட் பண்ணிருக்கோமா? கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர்ஸ், இண்டக்டர்னு, பேட்டரி எதுவுமே இல்லை. ஸோ தட் மீன்ஸ் VA is equal to VB is equal to VC. அடுத்தது பாருங்க, இங்க எல்லாம் பாருங்க, இங்க H இருக்கு. ஸோ VH is equal to VG is equal to VF. அண்ட் இந்த இடத்துல 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஏதாச்சும் கனெக்ட் பண்ணியிருக்கோமா? ஒன்றும் இல்லை. அப்போ VD is equal to VE. பட் இதோட பொட்டென்ஷியல் இது சேமா இருக்குமான்னு கேட்டால் இல்லை. இதோட பொட்டென்ஷியல் இதுக்கு சேமா இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரே பொட்டென்ஷியல் இருக்கும், இது எல்லாத்துக்கும் ஒரே பொட்டென்ஷியல் இருக்கும், இது எல்லாத்துக்கும் ஒரே பொட்டென்ஷியல் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த சேம் பொட்டென்ஷியல் பாயிண்ட்ஸ் இன் த சர்க்கிட். ஓகே, தீஸ் ஆர் த சேம் பொட்டென்ஷியல் பாயிண்ட் இன் த சர்க்கிட். ஓகே, கிளியரா புரிஞ்சுதா? அப்ப இங்க நீங்க உங்களுக்கு எதுக்கு மார்க்? நோ எலமெண்ட், நோ சேஞ்ச் இன் பொட்டென்ஷியலுக்கு தான் மார்க். அதுக்கு தான் மார்க்கிங். ஓகே, and now the next question. A potential difference V is applied across a conductor of length L and uniform cross-sectional area A. How will the electric field, drift velocity, current density be affected when V is doubled? அதாவது
நம்ம என்ன பண்றோம், பொட்டென்ஷியலை 2 மடங்கு ஆக்குறப்ப அது எப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. நைஸ் கொஸ்டின், இன்டைரக்ட் கொஸ்டின். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக ஓம்ஸ்லா புரிஞ்சா மட்டும்தான் அதை எழுத முடியும். பிகாஸ் வி நோ I is equal to நாவி. கரெக்டா? நாவி. இது ஒன்று. இப்போ பொட்டென்ஷியல் தான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க, இங்கே பொட்டென்ஷியலே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் வி பீப்புள் நோ பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு இ கிராஸ் எல். ஞாபகம் இருக்கா? இந்த ஃபார்முலாலாம் இதெல்லாம் கண்டிப்பாக மறக்கக்கூடாது. இப்போ பொட்டென்ஷியல் எனக்கு டபுள் ஆகுது. இஃப் ஸோ பொட்டென்ஷியல் வந்து இப்போ எப்படி இருக்கு நம்மளுக்கு, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வி. ஏன்னா எல் வந்து இங்கே கான்ஸ்டன்ட், எல் மாற கிடையாது. அப்போ எனக்கு வி பொட்டென்ஷியல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் வில் பி டபுள். கரெக்டா? அண்ட் இப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னது? ஒரிஜினல் ஃபார்முலா இ டிவைடட் பை எம் இன்டூ டவ். கரெக்டா? அப்போ இப்போ என்ன ஆயிருக்கு நம்மளுக்கு, இங்கே எலக்ட்ரிக் சார்ஜ், மாஸ், ரிலாக்ஸேஷன் டைம் இதெல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ விடி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு 2 மடங்கு ஆச்சுன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்னவாகும்? 2 மடங்கு ஆகும். ஸோ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ டபுள்ட். கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டினா ரொம்ப ஈஸி. கரண்ட் டென்சிட்டி யாரும் மறக்க மாட்டீங்க. என்னது, இங்கிருந்து ஏவை மட்டும் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடணும். ஸோ ஐ பை ஏ இஸ் ஈக்குவல் டு NEVA. ஓகே, இது வந்து ஜே. ஜே இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு விடி. அப்போ விடி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஜே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஜே வில் ஆல்சோ பி டபுள்ட். ஜே வில் ஆல்சோ பி டபுள்ட். ஸோ எவ்ரிதிங் வில் பி டபுள்ட். எல்லாமே டபுள்டாக இருக்கும். இதுதான் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கம்ப்ளீட் ஓம்ஸ்லா. ஸோ இந்த 4 ஃபார்முலாவில் மாற்றி மாற்றி விளையாட தெரியலன்னா நீங்கள் என்னதான் உட்காந்து மாற்றி மாற்றி சம் போட்டாலும் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ லெட்ஸ் ரோல் ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் அதே தான் லென்த் இஸ் ஹாஃப்ட் கீப்பிங் த ஃபேக்டர்ஸ் கான்ஸ்டன்ட். லென்த்து மட்டும், அதாவது எல்லா இருக்கிறது இப்போ என்ன ஆயிடுச்சு, எல் டேஷாக இருக்கு. அப்போ ஃபார்முலாஸ் எழுத ஆரம்பிச்சிடலாமா? ஃபார்முலாஸ் எழுத ஆரம்பிச்சிடலாம். Okay, so let's start writing the formulas. Okay, formulas எழுத ஆரம்பிச்சிடலாம். And first V is equal to E cross L. கரெக்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும் அப்படின்னா V by L. ஸோ இப்போ என்ன ஆகுது, எல் வந்து எனக்கு ஹாஃபாக குறையுது. எல் வந்து எனக்கு என்ன ஆகுது, ஹாஃபாக குறையுது. அப்போ எல் எனக்கு ஹாஃபாக குறைஞ்சிது அப்படின்னா இது என்னது நம்மளுக்கு, நம்ம நியூ இ என்னது நம்மளுக்கு, the new E. So what will happen, whether it will be, என்னடாச்சு, ஏதோ மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ கிளியர். இது ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இது இ, இது எப்படி இருக்கும் நம்மளுக்கு, இ டிவைடட் பை 2ஆக இருக்கும். எஸ் ஆர் நோ? இது ஃபுல்லாக நம்மளுக்கு என்னது, நம்மளோட இ நார்மல் இ. இப்போ அதில் பாதி ஆயிருக்கு. ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி ஹாஃப். எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி ஹாஃப்ட், பாதியாக மாறிடுது. ஓகேவா? இ டேஷ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி ஹாஃப்ட். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஹாஃப் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே என்ன ஆகும் நம்மளுக்கு, வில் பி அஃபெக்டட். இட் வில் பி டேர்னிங் இட் ஆஸ் ஹாஃப். ஓகேவா? இது எல்லாமே என்ன ஆகிடும் நம்மளுக்கு, ஹாஃபாக மாறிடும். இஃப் எல் இஸ் மேட் பை 2. எஸ். ஸோ இங்கே வந்து தப்பாக இருக்குது பசங்களா. ஓகேவா? இங்கே வந்து தப்பாக இருக்குது. இந்த ஸ்லைட் பழைய ஸ்லைடு அப்படியே வச்சுட்டாங்க. ஓகே, யா, வெயிட். லெட் அஸ் திங்க் ட்வைஸ் அண்ட் தென் we can answer it. ஓகே, எல் வந்து என்ன ஆகுது நம்மளுக்கு, பாதியா ஆகுது. எல் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட் இன்டு ஹாஃப். ஓகே, ஸோ எல் இஸ் கெட்டிங் ரெடியூஸ்ட் இன்டு ஹாஃப். இ தான் வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்போ V டிவைடட் பை எல் டிவைடட் பை 2 ஆக இருக்கு. இதுதான் ஃபார்முலா. ஸோ லிசன், அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல E is directly proportional to V divided by L by 2. இது அப்படியே மேலே போச்சு அப்படின்னா நியூ E dash will be equal to 2 into E.
ஸோ இங்கேயும் நம்மளுக்கு என்ன ஆகும் பசங்களா, இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ட்வைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இட் வில் பி நாட் ஹாஃப், இப்பயும் இது நம்மளுக்கு டபுள்டு தான் ஆகுது. ஓகே, ஸோ தேர் வி மேட் அ மிஸ்டேக். ஓகேவா, இது அப்போ என்ன ஆகுது நம்மளுக்கு டபுள் த டைம்ஸ் ஆகுது. ஸோ அப்பையும் நம்மளுக்கு என்ன ஆகுது டபுள் த டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. ஓகேவா, ஸோ இஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் டபுள்ட், ஆட்டோமேட்டிக்கலி ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வில் பி doubled and current density will also be doubled. Current density will also be doubled. ஓகேவா, எல்லாமே டபுள்ட் ஆகும் when length is halved. Okay, clear இருக்கு இல்லையா? So you people will be crystal clear, right? You people will be crystal clear. So let's go for the next question. A steady current flows through a wire A and B. AB ல போயிட்டு இருக்கு as shown in the figure. What happens to the electric field and the drift velocity along the wire? Justify your answer. So electric fieldக்கும் drift velocityக்கும் என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. What is the relation between drift velocity and your electric field அப்படின்னு கேக்குறாங்க. And we people know what is the relation between drift velocity and area. ஏன்னா ஏரியா தான் வந்து சேஞ்ச் ஆகுது இங்க நம்ம. அப்ப I is equal to navi. கரெக்டா? அப்ப drift velocity எழுதுறப்ப I divided by NAE அப்படின்னு கிடைக்கும். So drift velocity is inversely proportional to A. அப்ப A increase ஆச்சு அப்படின்னா drift velocity கம்மி ஆகும். Okay, so drift velocity will be reducing. Drift velocity will be reducing and drift velocity electric field எப்படி இருக்கும்? So drift velocity is directly proportional to the electric field. அப்ப drift velocity குறைஞ்சது அப்படின்னா electric fieldum குறையும். Drift velocity குறைஞ்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் பசங்களா? electric fieldum குறையும். Okay, so these are the points you have to keep in mind. These are the points you have to keep in mind. So next question solve பண்ணிடலாமா? Next question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. Consider the circuit shown in the figure. Find the effective resistance of the circuit and the current drawn from the battery. ரொம்ப ஈஸி question. இது ரெண்டும் சீரீஸ்ல இருக்கா? So it will be 24. அப்ப நம்ம சர்க்கியூட் இது ரெண்டும் என்ன ஆகும் நம்மளுக்கு இப்படி வரும். இது வந்து 24. இது ரெண்டும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 20 கிடைக்கும். இது 30. அப்ப இது மூணு இப்ப parallel இருக்கு. கரெக்டா? ஸோ 30 ஓம்ஸ், அதுக்கப்புறம் 20 ஓம்ஸ், அதுக்கப்புறம் 24 ஓம்ஸ்னு இருக்கு. ஸோ ஆர் ஈக்விவலண்ட் எப்படி எழுதுவோம்? ஆர் ஈக்விவலண்ட் மூணு ரெசிஸ்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா R1 R2 பிளஸ் R2 R3 பிளஸ் R1 R3 டிவைடட் பை R1 பிளஸ் R2 பிளஸ் R3. ஓகேவா, இதை ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் பசங்களா? we will be getting R equivalent. So R equivalent கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு voltage கொடுத்துட்டாங்க. So I will be equal to V divided by R equivalent அப்படின்னு எழுதணும். R will be equal, I will be equal to V divided by R equivalent. So இதோட formula என்னன்னு பார்த்துடலாமா? So we will be getting 15 by அதாவது 8 ohms அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இதை சால்வ் பண்ணோம்னா 8 ohms. அப்போ 6 divided by 8 will be equal to 4 times 3 times. So 3 by 4 அப்படின்னு கிடைக்கும். You will be getting 3 by 4 amperes அப்படின்னு கிடைக்கும். Okay, so finally you will be getting 3 by 4 amperes அப்படின்னு கிடைக்கும் பசங்களா. So that's it for the day. நம்ம destination reach ஆயாச்சு. We have reached our destination. இன்னைக்கு current electricity ஓட last 5 years ரொம்ப important, ரொம்பவே வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருக்கக்கூடிய PYQs எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம் உங்க போர்டு எக்ஸாமுக்கு. இந்த நோட்ஸ் உங்களுக்கு எங்க கிடைக்கும்? நம்மளோட டெலகிராம் சேனல்ல கிடைக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா யாரெல்லாம் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அதை விட இம்பார்ட்டன்ட் என்னது, செஷனை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க பசங்களா. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி டே. இன்னைக்கு நாள் இனிய நாளாக முடிந்து விட்டது. கூடிய சீக்கிரம் இன்னொரு செஷன்ல உங்களை சந்திக்கிறேன். Until then, it's me, your Shobhi ma'am. You people know when Shobhi ma'am is here, no fear everyone. Take care.